எந்த கவலையும் கிடையாது. சும்மா வராரு அந்தால போனமா எவனும் சாவுதான் இந்த சவுதிக்குள்ள இருக்கான்னா செத்து போறான். அந்த கவலையே இல்லாம ஒரே ஒரு கம்பு, இந்த கம்பை மட்டுமே துணையா கொண்டு எங்க தாத்தா செயல்பட்டு இந்த வண்டியெல்லாம் லோட வச்சாருங்கும் போது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்ல ஒரு எரிச்சலாவும் இருக்கு. ஏன்னா இவர் சும்மாவே போய்கிட்டு இருக்காரு கடந்த நாள். ஆமா, பிறகு இந்த சவுதிக்குள்ள அங்க பாரு, அதுல ஒருத்தன் உளுந்து எந்திரிச்சு நாங்க தூக்கி கொண்டு விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். நீ இருந்த ஒரு அருவாளை கெட்டிக்கிட்டு நீங்க அங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு என்ன பைத்தியக்காரனா இருக்காங்க. அவனு 2 பேர் பிடிக்க அதனால உனக்கு அந்த என்ன அம்சமா இருக்கு இல்லையா? அந்த வரப்பு சரியில்லாத காரணத்தால நம்ம ஆட்களை வந்து ஒரு மேம்பாலம் போட்டிருக்காங்க. இந்த மேம்பாலத்துல நம்பி போலாமாடா, இது நமக்கு செவிக்காது கேட்டியா? நான் அப்புக்கிட்டன்னு வர்றாரு, அப்புக்கிட்டன்னு வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம இறங்குவோம். என்ன மேம்பாலத்துல நான் தரப்பாலத்து வழியாவே போய்கிட்டு தானே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். காலை கழுவி விடுதாவ. ஆமாம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சேவிஸ்டாரு மன்னன், நம்மளும் அதையே யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆடு மாடு நடந்தால் கூட அந்த மாதிரி இருக்காது அரவிந்து. எப்படி நடந்திருக்கோம் பார்த்தியா? வயலை தொழி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருக்கோம். ஐசு நிலவரம் இருக்கு. ஆமாம், கலவரத்தில் இருக்கோம். காலில் ஒரு கோட்டை சவுதி அழிட்டு போயிருவையா? துட்டு இல்லாத சித்தப்பு எப்படி இருக்கு நிலவரம்? இதான் அன்னைக்குள்ள நிலவரம். அண்ணன் அண்ணன் பிக்ஸ் வந்து கொண்டிருக்கிறார். காலில் ஒரு பண்டல் சவுதியுடன் நடக்க முடியாமல் வாங்கினேன்.